வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைனு, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 9.25, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு. இப்போ பானைக்கு மாதிரி நம்ம கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதில் ரவுண்டு போட்டுடலாம். இது நான் ரவுண்ட் நெக், நம்ம ஆழமாக ரவுண்ட் நெக் வெட்டி டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இது ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலர் ப்ளவுஸு, பிங்க் கலர் டிசைனு. சாரீ ஃபுல்லாக பிங்க்கு, பார்ட்ரு ஒயிட் கலரு. அவங்க சாரீ கொடுக்கல, கலர் மட்டும் சொன்னனால நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சாக ஒரு சாரீ போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம ஸ்டார் நெக் மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வளைவாக வரும் இல்லையா ஸ்டார் நெக்கு, அந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியாக தேவைப்படும். ஆம்கோலுக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இந்த பேக் சைடு ப்ளவுஸ் நான் ஒயிட் கலரு அவங்க எடுத்து கொடுத்தாங்க, கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ரவுண்ட் நெக் போட்டு அப்படியே லைனிங் வச்சுட்டு வந்துடலாம். ஃபுல்லாகவே லைனிங் வச்சுருங்க. லைனிங் வச்சுக்கலாம், இல்லை மிஷினில் அடிப்பீங்களாலும் அடிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். அடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சேம் அளவு கட் பண்ணிடலாம். இது அடிச்செல்லாம் திருப்ப தேவையில்லை, நம்ம அப்படியே பைப்பிங் பண்ண போகிறோம். 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுவோம். கீழே மடித்து தைச்சிட்டு, ஏன்னா நம்ம மடித்து தைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அதனால் நம்ம 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழ் பக்கம் பட்டி அடிச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இது நல்லா கையில் தேய்ச்சி விட்டு கரெக்டான அளவில் மடித்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது டாட் நம்ம ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருந்து 4 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸே இல்லாமல் சூப்பராக பண்ணலாம் இந்த டிசைனை. இப்போ லைனிங் நூல் கீழே இருக்க பகுதி மட்டும் நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்கலாம். இந்த பிங்க் கலர் தான் நமக்கு இதுக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் இழுத்து கொடுங்க, அடியில் லூஸாக விட்டுருங்க. கிராஸ் பீஸ் மட்டும் இழுத்து கொடுங்க. டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியமே பைப்பிங் தாங்க. பைப்பிங் நல்லா வச்சு கற்றுக்குங்க. ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வேஸ்ட்டு கிளாத்தில் நிறையா வச்சு பழகுங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ நல்லா உருட்டி கொடுக்கலாம். நம்ம த்ரெட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நமக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் மிச்சம். இல்லை அதுக்கு அப்படின்னா நண்டுக்கால் மாற்றணும், அதுக்கு வேலை அதிகம். இந்த மாதிரி உருட்டி கொடுத்துட்டு வாங்க சன்னமாக ஒரே மாதிரி. பள்ளத்திலே போடுங்க. சப்போஸ் பைப்பிங் மேலே தையல் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சங்கட்டத்தை பார்க்காம பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. ஏன்னா அந்த தையல் மேலே விழுந்துருச்சுன்னா அந்த பைப்பிங்கோட அழகே போயிடும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். லைட்டாக அந்த வளைவுக்கிட்ட கட்ரு வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் அமுக்கு தையல் போடுங்க. அப்போ நல்லா நமக்கு அந்த ரவுண்டு படிஞ்சு கொடுக்கும். இப்போ சூப்பராக நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். அடுத்து டிசைன் பண்ணலாம். 19 இன்ச் அகலங்க.
19 இன்ச் அகலம், 11 இன்ச்சு வந்து உயரங்க. அவ்வளோதான். இதுக்கு அகலம் தான் அதிகம் தேவைப்படும். அதுவுமே நம்ம ஓரளவுக்கு வந்து செக்குடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சு அகலம் வர மாதிரி நான் வைக்கிறேன். நீங்கள் மடித்து கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுங்க. வரல அப்படின்னா இப்படி நீங்கள் மடிப்பு கொடுத்தீங்கன்னாவே அது ஒரே மாதிரியாக அழகாக மடித்து கொடுக்கும். நான் கொடுக்குறது வந்து சில்க் காட்டனு. நீங்கள் எல்லா மெட்டீரியல்லையுமே காட்டன்லாம் சரி, சில்க் காட்டன் சரி, எதாக போட்டிங்கனாலும் வந்து அது அழகாக வரும். இப்போ இது வந்து நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ வந்து குறுக்க போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. இதுக்கு போடும்போது நீங்கள் சமமாக இருக்கணும் நமக்கு கட்டம் போடுறது. 1 இன்ச் அகலம் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து தேவைப்படுறது வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து இடையில அந்த நம்ம நடுவில் வெட்டணும் பார்த்திங்களா, கீழே கழுத்து பகுதி ஸ்டார் நெக்கு போட்டு அதை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதை சுற்றிலும் நமக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வேணும். அதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக வந்திருக்கு கட்டம். குறையும் பிடிச்சிக்கலாம். பிங்க்குனாலே அழகு தான். அதில் ஒயிட் காம்பினேஷன் வந்து சொல்லவே வேணாம். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் டிசைனு. இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒயிட் கலர்லாம் கொடுக்க முடியாது. இதே பிங்க் கலர் தான் அடியில் கொடுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஒயிட் கலர் வச்சு சைடில் வந்து 1/2 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச்சு வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து பிளெயின் பிங்க்கில் வந்து நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். சிங்கிளாக தான் கொடுக்குறேன், டபுளாக கொடுக்கல. தச்சுட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பி பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. இப்போ சென்டரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நம்ம திருப்பி தைக்கும் போது அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கட் பண்ண அளவு அந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் ஒரு தையல் போட்டுட்டு. இப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் அளவாக கட் பண்ணி விட்ருங்க அந்த அளவுக்கு. அழகாக பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் நம்ம ப்ளவுஸோட கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்ம அந்த சென்டர் பீஸ்க்கு மட்டும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அந்த சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி, இந்த வளைவு தான் நிறைய பேர் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த சென்டரில் கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி உருட்டி அடித்தோன்னா அழகாக வந்துடும். இப்போ உருட்டி இந்த பைப்பிங் மேலே தையல் போடுங்க. பள்ளத்தில் போடுங்க, மேலே போட்டுறாதீங்க. இந்த கார்னர்கிட்ட வளைச்சி நல்லா கொடுத்து அந்த ஷேப் வர மாதிரி பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து சமைச்சு பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அழகாக நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த சென்டர் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, சென்டரை அடையாளப்படுத்திட்டு இப்போ அந்த பீஸை வச்சு நீங்கள் 2 பக்கமும் கூட போட்டுக்குங்க. இந்த பொண்ணு ஒல்லியான பொண்ணு தான், அதனால் வந்து சுற்றளவு நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி 1 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பத்தாமல் கட் பண்ணிட்டோன்னா கஷ்டமாயிரும். அதனால் வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிடுங்க. இதுலேயும் சென்டரை அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த டிசைன் மட்டுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது மட்டுமே சென்டர் மட்டும் குக் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ சுற்றிலும் நம்ம வந்து ரவுண்டாக ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். அடையாளப்படுத்திட்டு நீங்கள் கரெக்டாக அந்த சென்டரு நேராக வச்சு நீங்கள் தைங்க. அப்போ தான் வந்து சரியான அளவில் கிடைக்கும் நமக்கு. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. தூக்கி விட்டு தைச்சி விட்டு நம்ம எந்த பக்கமும் நூல் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த வந்து முக்கோண ஷேப் வந்து கட் பண்ணிடலாம். அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி வர மாதிரி தைச்சிக்கோங்க. முக்கோணமாக மடிச்சுட்டு அது 2ஆக மடிங்க. இது ஏற்கனவே இந்த டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம சுற்றிலும் பண்ணி ரொம்ப அழகாக பண்ண போகிறோம். லேஸ் வச்சு தைக்க போகிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம பண்ணணும். இப்போ சுற்றிலும் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் அடையாளப்படுத்துனதுலேருந்து நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்படி மேல் பார்க்குறது வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது மட்டுமே வச்சாலும் அழகாக தான் இருக்கும்.
இப்போ மேலே வரைக்கும் நீங்கள் எப்பயுமே வந்து கீழேருந்து இந்த வாக்கில் போங்க. அப்போ தான் வந்து நமக்கு 2 பக்கமும் நேராக வரும். நீங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சரியாக வராது. எப்பயுமே வந்து இந்த டிசைன் நீங்கள் பண்ணினீங்கன்னா கீழ்வாக்கிலேருந்து வச்சுட்டு வாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நிறையா பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 2 பக்கமும் நம்ம கொடுக்கறனால நிறையா பண்ணிவிட்டு, ஏன்னா சும்மா சும்மா எடுத்து எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஷோல்டர் தையலுக்கு விட்டுட்டு அப்படியே வந்து இங்கிட்டு கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம மேலே ஷோல்டர் தையலுக்கு விட்டுட்டு ஃபுல்லாக கொடுத்துடலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக 1 இன்ச் அளவு இருக்கணும். அதுக்கு தான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும். இப்போ தைச்சிட்டு இப்போ வந்து லேஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். இது சிங்கிள் தையல் போதும். ஏன்னா நம்ம அது மேலே தான் இந்த பூ டிசைன் வரும். அதனால் வந்து நமக்கு ஒரே தையலில் சென்டரில் போட்டுட்டு வாங்க போதும். இது வந்து ஒயிட் கலர்லேயே கொடுக்குறேன் நான் லேஸு. இன்னும் சென்டரில் வந்து நம்ம இந்த பூ வந்து நம்ம திருப்பி தைக்கும்போது சென்டரில் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து டாட் பிடிச்சிடலாம். இதுக்கு வந்து ஃபுல்லாக பாசி வச்சுட்டு நம்ம வந்து நாட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து கரண்ட் இல்லை. அப்போ வந்து இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டு டிசைன் பண்ணினேன். செக்குடுக்கு எல்லாத்துக்கும் சென்டரில் ஒரு பாசி வைக்கிறேன். நீங்கள் நடுவில் அந்த அந்த கார்னர் அந்த இதுலேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நடுவுலையும் கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் இது கொடுக்கறது. இந்த மாதிரி ஒயிட் பாசி சில்வர் கலர் வாங்கியிருக்கேன். அந்த நடுவில் வந்து ஒரு பூ வச்சு சும்மா கையில் தான் நான் தைச்சி விட்றேன். அந்த பிசிரை வந்து அடிப்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த பூ விரித்து விட்டுட்டு கையில் ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டு ஒரு பாசி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடம் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால வந்து இப்போ இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா அழகாக பூ மாதிரி வந்துடும். இது எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் ஒரு பாசி அந்த லேஸ் மேலேயே அப்படியே வச்சு வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த டிசைனுக்கெலாம் பண்ணினீங்க அப்படின்னா லைனிங் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 700 ரூபா வாங்கலாம். நீங்கள் கைக்கு ஏதாவது இந்த மாதிரி பூ டிசைன் ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா 800 ரூபா வாங்கலாம் தாராளமாக. லைனிங் நீங்கள் போட்டிங்கன்னா இல்லை சப்போஸ் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் கிராமம்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்க முடியும். கடையினா ஓரளவுக்கு கூட வாங்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இதுக்கு நாட்டு டிசைன் ரெடி பண்ணிடலாம். அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. முக்கோணமாக மடிச்சுட்டு அதை மறுபடியும் 2ஆக மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ சேம் வந்து நம்ம பிங்க் கலர்லேயும் பண்ணிடலாம் ஒன்று. இப்போ வந்து இருக்கு இல்லையா, அதை திருப்பிக்கங்க. அப்போ தான் வந்து 2 பூ நமக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். அடிப்பக்கமாக வச்சு தைங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது ரெண்டுமே ஒன்று சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கும். 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ 2 நாட்டுக்கும் நான் பண்ணிட்டேன்.
இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது. நான் சும்மா அந்த கலருக்காக நான் அடியில் ஒரு saree பிளெயின் saree போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது, கஷ்டம்லாம் கிடையாது. மடித்து போட்டிங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் saree, ஒயிட் கலர் பார்ட்ரு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.